சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். புஷி ஆனந்தை ரவுண்டு கட்டும் ஆதவ் அர்ஜுனா, சரியும் பனையூர் கோட்டை, ஆரம்பித்த கோஷ்டி அரசியல் நடப்பது என்ன? இது பற்றி பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில நிர்வாகிகளிடையே தொடர்ந்து பனிப்போர் நிலவி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இடையே மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய நிலையில தற்பொழுது புதிய விவகாரம் விஜய்க்கு தலைவலியாக மாறியிருக்கு. இந்த நிலையில ஆனந்துக்கு எதிராக ஜானும் ஆதவும் கிளம்பி இருக்கிறதுனால அவர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. பொதுவாக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் உட்கட்சி பூசல் என்பது இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் கட்சி தொடங்கப்பட்டுள்ள 2 வருடங்களிலேயே இவ்வாறான முரண்பாடுகள் வெளிப்படையாக தலைகாட்ட தொடங்கியிருப்பது தமிழக வெற்றி கழகத்திற்குள்ள பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கட்சியின் நிர்வாக அமைப்பு, தலைமையை அணுகுமுறை மற்றும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்து வருவதாக கூறப்படுகிறது. தாவைக்கு தலைவர் விஜயை எளிதில் அணுக முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு கட்சி நிர்வாகிகளோட மத்தியில நீண்ட நாட்களாகவே பேசப்பட்டிருக்கு. மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகள் கூட விஜயை நேரில் சந்திக்க முடியாத சூழல் உள்ளதாக சிலர் சொல்றாங்க. இதனால கட்சிக்குள்ள எழும் பிரச்சனைகள், கோரிக்கைகள் மற்றும் புகார்கள் நேரடியாக தலைமைக்கு செல்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இந்த சூழல்ல விஜய்க்கு அடுத்த முக்கிய அதிகார மையமாக புஷி ஆனந்த் செயல்பட்டு வருவதாகவும் அவரை விஜயை அணுகுவதற்கான முக்கிய வாயிலாக இருப்பதாகவும் கட்சிக்குள் பேசப்படுகிறது. ஆனால் புஷி ஆனந்த் மீது புகார் தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் யாரிடம் தெரிவிப்பது என்பது நிர்வாகிகளோட மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடையே உருவாகி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தற்பொழுது விஜய்க்கு புதிய தலைவலியாக மாறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா இணைந்து புஷி ஆனந்துக்கு எதிராக கட்சிக்குள் உட்கட்சி பாலிடிக்ஸ் செய்து வருவதாகவும் இது ஆனந்த் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதற்கிடையில சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட விரும்பிய புஷி ஆனந்தை கடைசி நேரத்தில் தீநகர் தொகுதிக்கு தள்ளிவிடும் வகையில் அரசியல் நகர்வுகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த முடிவுக்கு பின்னணியில் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா கூட்டணி இருந்ததாக தாவைக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்துல ஆனந்த் மேற்கொண்ட ரகசிய சர்வேயில சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற முடிவு வந்ததாக கூறப்படுகிறது. ஐடி நிறுவன ஊழியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி என்பதாலும் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கிளை அமைப்புகள் வலுவாக இருப்பதாலும் அந்த தொகுதியை ஆனந்த் அதிகம் நம்பியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அங்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணனை நிறுத்துவது நல்லது என்ற ஆலோசனையை ஜான் ஆதவ் தரப்பு விஜயிடம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆனந்த் அம்பத்தூர் தொகுதியை நோக்கி வேலை செய்ய தொடங்கியிருக்காரு. அங்கு பட்டியலின மக்கள் மற்றும் கிறிஸ்தவ வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அவர் கணித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அங்கும் வேறு நிர்வாகிக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் வந்ததால இறுதியில தீநகர் தொகுதியில் போட்டியிட ஆனந்த் முடிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் தீநகர் தொகுதியில் வெற்றி பெறுவது எளிதல்ல என்பதும் தற்போது வெளிப்படையாக பேசப்படுகிறது. அங்கு திமுக சார்பில் போட்டியிட தற்போதைய எம்எல்ஏ கருணாநிதி மற்றும் ராஜா அன்பழகன் உள்ளிட்டோர் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அதிமுகவின் தீநகர் சத்யா மீண்டும் களமிறங்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் 3 நிர்வாகிகள் இடையே பிரச்சனை உள்ளது என்று சிலர் திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். உண்மையில் தீநகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது புஷி ஆனந்தின் விருப்பமாக இருந்திருக்கு. அந்த விருப்பத்தை அவர் தலைமைக்கு தெரிவிச்சிருக்காரு. அதன்படி தற்போது அங்கு தீவிரமாக களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தாவைக்குவில எந்தவித கோஷ்டி அரசியலும் இல்லை என்று விளக்கம் அளிச்சிருக்காங்க ஆதவ் அர்ஜுனாவோட ஆதரவாளர்கள். இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன்.
ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.